ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கு அப்புறமா, அதுவும் குறிப்பாக ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, திடுதிப்புன்னு திமுகவோட அந்த கூட்டணியை முடிச்சுட்டு தாவேக்காவோட கூட்டணி அமைச்சு அமைச்சரவையிலையும் இடம் வாங்கிருந்துச்சு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு தாவேக்காக்கு முதல் ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பு இருந்தும் அதையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா கிட்ட இருந்து பேசி பிரவீன் சக்கரவர்த்தியை வேட்பாளராக நிப்பாட்டி அந்த ராஜ்யசபா சீட்டையும் தனக்கானதா மாத்திக்கிச்சு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம்னா நேற்று இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் அப்படின்றதே நடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு 28 கட்சிகள் சேர்ந்து என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கூட்டணிக்கு எதிராக ரொம்ப வலுவான கூட்டணியா ஆரம்பிச்ச அந்த ஒரு கூட்டணி இன்னைக்கு வந்துட்டு திமுகவினுடைய விலகல், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில, மேற்கு வங்காளத்துல, கேரளாவில் ஏற்பட்ட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு சிதறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு துரோகம் பண்ணதுனால இனி இந்திய கூட்டணியில வந்துட்டு நாங்க இடம்பெற மாட்டோம், இனிமேல் எந்த கூட்டத்திலையும் பங்கெடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல இருந்து ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால இன்னும் பல தலைவர்கள் காங்கிரஸ் மேல கடுப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பலவீனம் அடைஞ்சிருக்கு, வலுவிழந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது இந்தியா கூட்டணியில, அதை தாண்டி இந்திய கூட்டணி இருக்கு இல்லையா, அது உடைய போதா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா இந்திய கூட்டணி உருவாகிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருந்த அந்த ஒரு கூட்டணி பலம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, நிதிஷ்குமார் இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமா இருந்த பல விஷயங்கள் உடஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நிதிஷ்குமார் வந்துட்டு பாஜக சைட் போனது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடந்த எலெக்ஷன்ல வின் பண்ண எம்எல்ஏக்கள், இன்னும் சொல்ல போனா இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் வின் பண்ணிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட திமுகனுடைய தயவுனாலதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருந்த சுச்சுவேஷன்ல ராகுல் காந்தியோ கார்கேவோ வந்துட்டு நேரா வந்து ஸ்டாலினை மீட் பண்ணியோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால்லயோ வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஆட்சி அமைக்க முடியாது, அதனால நாங்க தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணாம வெடுக்குன்னு புடுங்கி சொருங்கின மாதிரி திமுகவோட இந்த கூட்டணியை வந்துட்டு கட் பண்ணி தாவேக்காவோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம்னா திமுக தலைமைக்கு ரொம்ப பெரிய கடுப்பை உண்டாக்கி இருந்துச்சு. இனிமேல் காங்கிரஸோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்திய கூட்டணியுடைய கூட்டத்தையும் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு தமிழ்நாட்டில் திமுக மட்டும் கிடையாது, மேற்கு வங்கத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் கிட்ட, டெல்லியில வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து மோடியை எதிர்ப்போம். ஆனா அந்தந்த மாநிலத்துல எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிராகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர்களை நிப்பாட்டுறது, அங்க வந்துட்டு அந்த கட்சிகள் மேல விமர்சனம் வைக்கிறது அப்படின்றது காங்கிரஸ் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து மோடியை எதிர்ப்போம் அப்படின்னும் போது எல்லாரும் ஒரே லைன்ல நின்னாதான் முடியும். ஆனா மாநிலத்துல தேர்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது கூட்டணியில கூட இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயே வந்துட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது, மம்தா பானர்ஜியை கடுமையா விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த மாநிலங்கள்ல பாஜக ஆட்சியை பிடிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். அதனால காங்கிரசினுடைய செயல்பாடுனால பல கட்சிகளுமே வந்துட்டு கோபத்துல இருந்தாலும் நம்மளால கூட்டணி உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்க. ஆனா திமுகவினுடைய இந்த ஒரு அதிரடியான முடிவு பல கட்சி தலைவர்களுக்கும் யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாட்னால இருந்து பெங்களூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 28 கட்சிகள் சேர்ந்து இந்த மெகா கூட்டணி அப்படின்றத உருவாக்கி இருந்தாங்க. 2024 234 தொகுதிகளிலும் ஜெயிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா தங்களை காட்டிக்கிட்டாங்க. ஆனா என்னதான் வந்துட்டு எம்பி சீட்ல ஜெயிச்சிருந்தாலும்
அடுத்தடுத்து அந்த மாநிலத்தில் நடந்த தேர்தல்கள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா தேர்தல்களிலும் பாஜகவுக்கு எதிராக பேசின கட்சிகள் தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால இப்ப அந்தந்த கட்சி தலைவர்கள் அந்தந்த கட்சியை காப்பாத்துறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம்னா ஆம் ஆத்மியில இருந்து பல முக்கியமான முகங்கள் உடைச்சு போய் பாஜக சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்ல வந்துட்டு அந்த கட்சி தோல்வியை சந்திச்ச உடனே எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆரம்பிச்சு பலருமே தனித்தனியா குரூப்பா பிரிஞ்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல திமுக தோத்துச்சு, கேரளால கம்யூனிஸ்டுகள் தோத்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்கவுங்க கட்சியை வந்துட்டு கட்டி கொண்டு போறதுக்கே கட்டி மேய்க்கிறதுக்கே சரியா இருக்கும்போது வரக்கூடிய 2029 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, 2029 வர எலெக்ஷனுக்கு எப்படி இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கான ஒரு அணியா இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஸோ காங்கிரசினுடைய செயல்பாடுகள் தான் இந்தியா கூட்டணியை வந்துட்டு வலுவிழக்க வச்சிருக்கு. அதனால காங்கிரஸ் தன்னுடைய செயல்பாடுகளை மறுமதிப்பீடு செஞ்சு எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கான வேலை என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியில திருமாவளவனும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக விலகினாலும் எங்களுக்கு தாவேக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் காங்கிரஸ் சொல்லியிருந்தாலும் கூட இந்த கூட்டத்துக்கு தாவேக்காக்கு அழைப்பு கிடையாது. அதை பற்றி சொல்லும் போதும் எம்பிக்கள் இல்லாத கட்சிக்கு இது வரைக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டதில்லை. அதனாலதான் தாவேக்காக்கு அழைப்பு இல்லை அப்படின்றதும் காங்கிரஸ் முன் வச்சிருக்கு. ஸோ காங்கிரசினுடைய ரொம்ப பெரிய ஐடியாவா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் விஜய் அலை அடிச்சதுனால சவுத் ஃபுல்லா வந்துட்டு விஜய் அவர்களை வச்சும் விஜயனுடைய தாவேக்கா வச்சும் கேம்பெயின் பண்ணி ஜெயிச்சுக்கலாம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தாவேக்காவுடைய தலைவரான விஜய் இருக்காங்க இல்லையா, அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் உருவான மாதிரியே ஒரு அலையை கிரியேட் பண்ணி ஜெயிச்சிட முடியும் அப்படின்றதுனால தான் திமுகவினுடைய விலகலை காங்கிரஸ் ரொம்ப பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்துட்டு காங்கிரசினுடைய இந்த ஐடியாலஜி எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஓகே, ஆனா அடுத்த ஸ்டேட்ஸ் தாண்டி போகும்போதும் இதே மாதிரி ஒரு விஜய் அலை அப்படின்றது உருவாக்கி அது மத்திய அரசாங்கத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய வேவா உருவெடுக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ விஜய் இருக்காரு, தாவேக்கா இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி 1000 காரணங்கள் சொன்னாலும் கூட திமுக விலகினதுனால இந்திய கூட்டணி ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுதான் மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ இந்தியா கூட்டணியுடைய இந்த நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் செயல்பாடு பத்தின உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.